உங்களுடைய குருநாதர்னு சொல்லக்கூடிய விசு சார் இருக்கார் இல்லைங்களா? விசு சார் அவருடைய கதைகள்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா குடும்ப பாங்கான படங்கள். அதுல வந்து பெருசா நம்ம எந்த ஒரு பிரம்மாண்டத்தையும் பார்க்க முடியாது. அந்த கதாபாத்திரங்கள் விசு சார் அவர் சொன்னாலே அவருடைய கதாபாத்திரங்கள்லயே அந்த குடும்பத்தை நகர்த்தி கொண்டு போவார். எல்லாருமே கஷ்டப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இருக்கும், எல்லாரோடையும் ஒன்றிணைஞ்சு போற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்தை இப்போ டைரக்டர் உங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு என்னமோ அந்த ஃப்ளேவருக்கு திரும்ப நீங்க போயிட்டு வந்திருப்பீங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை, நான் அவரை அந்த இடத்துல நினைக்கவே இல்லை. நான் யாரையுமே நினைக்கலைங்க. பிளைனாக போனேன், பிளைனாக வீட்டுக்கு போனேன். அவங்க என்ன கொடுத்தாங்களோ அங்கேயே செஞ்சுட்டு அங்கேயே விட்டுட்டு போயிட்டேன். நான் நைட்டில் படுக்கும்போது கூட நாளைக்கு என்ன பண்ணலாம், இந்த காட்சி கொடுத்தாங்களே இது இப்படி சிரிக்கலாமா, இப்படி திரும்பி சொல்லலாமா அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த கஷ்டத்தை எனக்கு அவர் கொடுக்கவே கிடையாது. அவரே என்ன வேணுமோ உங்களுக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு சொல்லிடுவார். அந்த இடத்துல சொல்கிறது என்னமோ நிறைய பேர் வேலை வாங்கியிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டக்குன்னு ஒட்டிக்கும். திரும்ப திரும்ப அதை சொல்லி பார்க்கணும், ஒரு வசனத்தை திருப்பி திருப்பி சொல்லி பார்க்குற பழக்கம் என்கிட்டவே இல்லை. இப்போது